Hello everyone. So இந்த வீடியோவில் HTML மற்றும் CSS சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதலாக HTML CSS பயன்படுத்துறதுக்கு முதல் அதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் தேவைங்கிற விஷயங்களை பார்ப்போம். ஸோ முக்கியமான விஷயம் ஒரு HTML அல்லது CSS முக்கியம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெப்சைட் அல்லது வெப்பேஜை உருவாக்குறது. அந்த வகையில் அந்த வெப்பேஜை உருவாக்குறதுக்கு சில எடிட்டர்ஸ் தேவை. HTML எடிட்டர் அல்லது டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த வகையில் 2 எடிட்டர்ஸை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கிறேன். முதலாவது ஆட்டோம்னு சொல்லப்படுகிற இந்த எடிட்டர் அல்லது நோட்பேட்++ன்னு சொல்லப்படுற இந்த எடிட்டர். இதை தவிர வேறு எடிட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Adobe Dreamweaver யூஸ் பண்ணலாம், நோட்பேட் இருக்குது, இப்படி நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது இலகுவாக அமையுதோ அப்படி ஒரு எடிட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கூகுளுக்கு போயிட்டு ஃப்ரீ டவுன்லோட் நோட்பேட்++ அல்லது ஃப்ரீ டவுன்லோட் ஆட்டோம் ஃபார் உங்களோட விண்டோஸ் ஆப் மேக்குண்டா அப்படி மாதிரி சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட்டோ செகண்ட் லிங்கில் வந்துட்டு அந்த எடிட்டருக்குரிய டவுன்லோட் லிங்க் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். இரண்டாவது, எடிட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்பேஜ் ஆனது நம்ம எதிர்பார்த்த அளவு ஒர்க் பண்ணுதா, எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யுதாங்கிற விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரௌசர்ஸ் தேவைப்படும். அப்படியான ப்ரௌசர்ஸ் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக கூகுள் க்ரோம் இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது போல் கூகுள் க்ரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூசி ப்ரௌசர்ஸ் இருக்குது. இப்படி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. எந்த ப்ரௌசர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எந்த ப்ரௌசர் உங்களுக்கு நல்ல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி ஒரு ப்ரௌசரை நீங்கள் பாவிச்சுக்கொள்ளலாம். உங்களோட லேப்டாப்பில் அல்லது உங்களோட கம்ப்யூட்டரில் அந்த ப்ரௌசர் இல்லாத விடத்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் பாவிச்சுக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம், இந்த HTML எடிட்டர்ஸில் வெறும் HTML ஃபைலை மட்டும் இல்லை, CSS ஃபைலையுமே மேலே உருவாக்க முடியும். அதே போன்று ஏனைய வெப் டெக்னாலஜி அல்லது வெப் ப்ரோக்ராமிங்கான PHP அல்லது ஜாவா போன்ற விஷயங்களையும் நம்மளால் க்ரியேட் பண்ணி சர்வ் பண்ண முடியுங்கிற விஷயத்தை உங்களோட மைண்டில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது நோட்பேட்++ யூஸ் பண்ணி ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற விண்டோவில் நான் ஏற்கனவே சில PHP ஃபைலை க்ரியேட் பண்ணிருக்கிறேன். அந்த இடங்களை தான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது தவிர இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறது HTML ஃபைல். ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ஃபைலுக்கு போயிட்டு முதல்ல அந்த ஃபைலை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கோ டு சர்வ் ஆஸ். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களோட ஃபைலை நீங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. HTML ஒரு CSS ஃபைலை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த இடத்துலையும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ளணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ எப்போதைக்கும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் அல்லது ஃபைல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உதாரணமாக நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சைடை க்ரியேட் பண்ண போகிறீங்க அல்லது ஃபுட் சிட்டிக்கு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபுட் சிட்டி சம்மந்தமான அனைத்து ஃபைலையும் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெயின் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரை நீங்கள் தேவையான இடத்துல க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேமை கொடுங்க. லெட்ஸ் சே ஃபுட் சிட்டி. ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணமாக CSS ஃபைல் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் சே அதுக்கு CSSன்னு ஒரு பேரை கொடுக்கலாம், அல்லது வேறு நீங்கள் விரும்பின பேரை கொடுக்கலாம். அடுத்தது இமேஜஸ் அல்லது ஃபோட்டோஸை தனியாக ஒரு ஃபோல்டரில், அதாவது மெயின் ஃபுட் சிட்டிங்கிற மெயின் ஃபோல்டருக்குள்ளே ஏனைய ஃபோல்டர், உதாரணத்துக்கு இமேஜஸ் அல்லது ஃபோட்டோஸை வச்சுக்கொள்றதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், வீடியோஸ் இருக்கும்டா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ ஏனைய ஃபைல்கள், அதாவது உதாரணத்துக்கு வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், டவுன்லோட் சம்மந்தமாக ஒரு PDF ஃபைல் டாக்குமெண்ட் ஏதோ இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். லெட்ஸ் சே டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்படி ஃபோல்டர் பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என் மெயின் ஃபைல் வந்துட்டு இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறது தான் என் வெப்சைட்டோடைய ஹோம் பேஜாக இருக்கும்னு சொன்னால் அதை வெப்சைட் டெவலப் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அதை இண்டெக்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. மெயின் பேஜ், அதாவது நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு போன வாரம் முதலாவது பேஜ். ஸோ இண்டெக்ஸ் ஃபைலுங்கிறதால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் இண்டெக்ஸுங்கிறத உங்கள் ஃபைல் நேமாக கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட மெயின் பேஜை இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது
ஃபைல் டைப் என்னங்கிறதை நம்ம கட்டாயம் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற ஃபைலானது HTML ஃபைலுங்கிறதால ஸோ index.html நீங்கள் அதில் பேரை குறிப்பிட வேண்டியிருக்கும். அல்லது இந்த all டைப் serve as டைப் இருக்கு, இந்த இடத்துலையும் போனால் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபைல் டைப் அதில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ள HTML5 நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். HTML5 hypertext markup language file ன்னு சொல்லி இந்த ஃபைல் டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக HTML ஃபைலாகவே கிரியேட் ஆகும். இந்த இடத்துல பார்க்கலாம் ஃபைல் நேம் index.html ன்னு சொல்லி காட்டப்படுது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், நம்ம கிரியேட் பண்ணின அந்த ஃபோல்டரை நம்ம டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணினோம்னா டெஸ்க்டாப்பில் அந்த ஃபோல்டரை நம்மளால் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் சிட்டிங்கிற ஃபைல் இந்த இடத்துல பாருங்கள் ஃபோல்டர், அதுக்குள்ளே இண்டெக்ஸுங்கிற ஃபைல் காணப்படுது. அதுக்குள்ளே மற்ற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது CSS ஃபைலை நான் க்ரியேட் பண்ணணும்னா இருந்தால் எல்லா CSS ஃபைலும் இந்த ஃபோல்டர்லேயே நான் சேவ் பண்ணக்கொள்ள வேண்டியிருக்கும். ஃபைல் மேனேஜ்மெண்ட் அல்லது ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நம்மளோட வெப்சைட்டை ஈஸியான முறையில் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைலை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் மாதிரி இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இது Chrome எக்ஸ்டென்ஷனில் இந்த ஃபைல் சேவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபைல் வந்துட்டு Chrome எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகிருக்கு. இதை நீங்கள் மொசில்லாக்கு கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தால் மொசில்லாக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து நீங்கள் Firefox கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மொசில்லா Firefox ஐக்கனுக்கு அது மாறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த ஃபைலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மொசில்லாவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், என் ஃபைல் பார்த்து இந்த இடத்துல பார்க்கலாம். நான் இன்னும் என் ஃபைலை ஆன்லைனுக்கு கொண்டு போகல. என்னுடைய கம்ப்யூட்டரில் எந்த கம்ப்யூட்டரில் நான் என் வெப்சைட்டை டெவலப் பண்ணுறனோ அதில் வச்சு ஜஸ்ட் டெஸ்டிங் மட்டும்தான் இப்போதைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஃபைலை நான் இந்த லோக்கலாக டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபைல் index.htmlங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு. இதில் எந்த கண்டென்ட்டுமே இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், நம்ம எதுவுமே உள்ளுக்கோ, அதாவது நம்மளுடைய HTML ஃபைலில் எந்த கண்டென்ட்டுமே நம்ம வைக்கல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம HTML அல்லது HTML CSSோட சம்மந்தப்பட்ட பேசிக்கான முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஸோ அடுத்து வரப்போகிற ப்ராக்டிக்கல் வீடியோஸில் HTML டேக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி பிஹேவ் பண்ணும், CSS எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி கனெக்ட் பண்ணலாம், இமேஜ் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணலாம் போன்ற முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே எவ்ரி ஒன்.